கதைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்ததா என்னோட கதைக்கிறதுக்கு அக்கா ரெடி. என்ன பேர் அக்காக்கு? மதுரிஷா. மதுரிஷா. சரி மதுரிஷா, உங்களோட அம்மா அங்க வேலை செய்யறான்னு தெரியுமோ? எங்க? சாவச்சேரி. தங்கச்சிக்கு தெரியாதாம்? தங்கச்சி போனது இல்லையா அம்மாண்ட ஆபீஸுக்கு? அம்மா இப்பதான் சேர்ந்து. இப்பதான் சேர்ந்து இருக்கிற. அப்ப நீங்க போயிருக்கிறீங்க? இல்ல, நீங்களும் போகல. சரி, சாவச்சேரி யாழ்ப்பாணத்துல இருந்தவா இப்பதான் மாறினா. முதல் யாழ்ப்பாணத்துல இருந்து இப்ப சாவச்சேரிக்கு மாறிட்டா. அப்ப அதால சரி, ஓகே. நான் சரி, வீட்டு யாருக்குள்ள அப்படி நீங்களோ தங்கச்சியோ ஆண்ட்ரியாவோ மதுரியாவோ குளப்படி வீட்டுல? ரெண்டு பேரும் குளப்படி. அசால்ட்டா தங்கச்சி சொல்லிட்டா தெரியுமோ, 2 பேரும் குளப்படி இல்லையண்டு. ஸ்ட்ரெயிட்டா குளப்படி செய்வீங்க. மதுரியா மறந்து போச்சு குளப்படி, எனக்கு குளப்படி செய்யறா. சரி, ஓகே. இப்ப எனக்கு சிங்கள பாட்டு பாடி காட்டுங்களோ. என்ன பாட்டு? வசவகினவா. ආයිබෝවන් බස්්‍ය වහිනවා මිදුලේ වතුර බියනවා වටන මදුර අල්ලනකොට අම්ම මන්නවා ගුඩේ ගන්නවා අම්මා කඩයට යනවා මඩකුඩේ අරංගඩේ ජන්න කිතනවා ස්තුති. சரி, என்ன அர்த்தம்? மழை பெய்யுது, வெள்ளம் முத்தத்துல வெள்ளம் இருக்குது, விளையாடின அம்மா அடிப்பா, அம்மா கூட எடுத்துக்கொண்டு கடைக்கு போறா, கூடயே மறந்து போனீங்க. கூடயே மறந்து போயிட்டான். ஓகே, சரி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்ன சிங்களம். சரி, யார்கிட்ட போற நீங்க சிங்கள கிளாஸுக்கு? அப்ப யார் இந்த பாட்டு சொல்லி தந்தது? அம்மா. அம்மா. அப்ப அம்மாக்கு சிங்களம் தெரியுமோ? சரி, அப்ப நாங்க அம்மாட்டே படிக்கலாம் தானே சிங்களத்தை. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 4ஆம் ஆண்டு. சரி, எந்த ஸ்கூல்? டீச்சருக்கு என்ன பேர்? ரோஹிதா டீச்சர். ரோஹிதா டீச்சர். எந்த ஸ்கூல்? ஜஹைதரின் அவுலியாத்தாக்க பாடசாலை. சரி, எத்தனை பேர் படிக்கிறீங்க உங்களோட ஸ்கூல்ல? 15 பேர். 15 பேர். சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? டான்ஸோ? உங்களுக்கு என்னவா வர விருப்பம்? லோயர். ஒரு டான்ஸ் டீச்சர், ஒரு லோயர், ஒரு டாக்டர் எல்லாம் கைதடியில இருக்கணும் என்ன? சரி, ஓகே. டான்ஸ் பிடிக்குமோ? அப்ப நீங்களும் டான்ஸ் கிளாஸுக்கு இன்னும் போனதில்லை? போறனா? ஏன் அப்ப தங்கச்சி போற இல்லையா? போனது. ஏன் ஸ்காலர்ஷிப் எல்லாம் முடிய போக மாட்டோம்? இல்ல, அவாக்கு நேரம் இல்லையாண்டு எடுக்கல. அடடா, டீச்சருக்கு நேரம் இல்லையாண்டு நாங்க டான்ஸ் கிளாஸ் எடுக்க இல்லை. சரி, ஓகே. பிள்ளைக்கு பாட்டு பாட பிடிக்குமோ, டான்ஸ் ஆட பிடிக்குமோ, சித்திரங்கிற பிடிக்குமோ? டான்ஸ் ஆட. சரி, ஓகே. இப்ப எனக்கு அடுத்ததான் என்ன செய்து காட்ட போறீங்க? தமிழ் பாட்டு பாடுவோமே, பாடுங்க பாப்போம். வணக்கம். காய்கள் கட்டிய வெள்ளி கந்தன் செய்த தோட்டத்தில் காய்கள் கனிகள் அதிகமாம் வந்து ஆடு மாடுகள் வளர்ந்தவற்றை கடிக்குமாம் காய்கள் ஒன்று கூடியே காக்கவரிலி கட்டின வாய்கள் திறந்து பேசின வழிவகுத்து கொண்டன சாம்பலீட்டு பூசணி தலைக்கு வருவேன் என்றது பாம்பு போன்ற புடலங்காய் பக்கை கைகள் என்றன பானை போன்ற பூசணி பருத்த வயிறு என்றது ஆனை மிளகாய்களும் அழகு மூக்காயாகின வெண்டிக்காய்கள் நாங்கள் தான் விரல்கள் என்று தொங்கின நொண்டிக்காய்கள் ஆயின நுழு வளர்ந்த கரும்புகள் கணிந்த நிறக்காளி கென்னவென்று நின்றது நனிந்த பயிற்றங்காய்களும் 4 மையாய் நின்றன முறுக்கு மீசை இல்லை என்று முணுமுணுத்து கொள்ளவே நறுக்கி வைத்த அருகம்புல் நான் இருப்பேன் என்றது கண்ணில்லாத வெறிலி என்று காய்கள் கவலை கொள்ளவே அண்ணன் நாவல் பலவனவர் அதற்கு வந்து குந்தினார் மாடு வந்து பார்த்தது மனிதன் மீசை கண்டது நாடு காடு தாண்டியே 4 காலில் பாய்ந்தது. நன்றி. சரி, வெறிலி எங்க பார்த்துருக்கிறீங்க? தோட்டத்துல பார்த்துருக்கேன். ஆற்று தோட்டத்துல? ஆற்றி ஒரு தோட்டத்துல என்ன? உங்களோட தோட்டம் இல்லை அப்படியோ? உங்களோட வீட்டு என்ன மரக்கறி வச்சிருக்கிறீங்க? மரக்கறி மிளகாய். மிளகாய் வச்சிருக்கிறீங்க. வேற
சரி மிளகாய் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றுறது? அம்மா. அம்மா ஊற்றுவா. அப்பா? அப்பா வேலைக்கு போயிரு. அம்மா வேலைக்கு போயிடுவா. அம்மா சில இதை பகல் அடிப்பா. ஓகே, சில வேலை பகல். சரியா? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். மதுரிக்கா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டுக்கிறா. சரிய பேர் அப்ப துரிசா. மதுரிஷா. எனக்கு நினைச்சு மதுரிக்காண்டு. சரி, ஓகே. யார் பிள்ளைக்கு பேர் வச்ச? மதுரிஷாண்டு. அம்மா. ம், அம்மா. சரி. அப்ப அப்பா என்ன செய்யறவ? மதுரிஷாக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்கும்? மதுரிஷாக்கு 2 பேரையும் ரெண்டு பேரையும் பிடிக்கும். தங்கச்சியை பிடிக்காதோ? பிடிக்கும். பிடிக்கும். சரி, தங்கச்சி நீங்களும் என்னது கடைசியா சண்டை பிடிச்ச நீங்கள்? இதுக்கு உங்களோட பென்சில் எடுத்திருப்பா, ரேசர் எடுத்திருப்பா. என்ன எடுத்தவா? ஆ, அடிப்பா. அச்சோ அச்சோ, என்றி அடிக்கிறவாவோ? ஏன் அடிக்கிறவா? ஆ, நான் எடுத்தெல்லாம் அடிப்பா. ஆ, நான் இப்போ எடுத்தேன்டா திருப்பி அடிப்பா. சரி, ஓகே. அதெல்லாம் குட்டி குட்டி சண்டை என்ன தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் இடையிலே நடக்கிற சண்டை. சரி, இப்போ உங்களுக்கு தம்பி பிடிக்குமா பிடிக்காதோ? பிடிக்கும். ஆ, பிடிக்கும். பிடிக்கும். ஆனால் உங்களோட தங்கச்சிக்கு தனக்கு தம்பியே வேண்டாம்னு சொல்லிட்டான். அதுதான் கேட்டேன் நான். சரியே, பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? ரைஸ். ரைஸ். வீட்டை செய்வாவா அம்மா, இல்லை கடையில் எடுத்து தருவா? அம்மா செய்வா. அம்மா செய்வா. என்னெல்லாம் போடுவா ரைஸுக்குள்ளே? பார்த்துருக்குறீங்களா? போய் சமைக்கிறது ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்களோ? வீடு போட்டுக்கிறப்ப சமைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? அது சில வேலை தான். மற்றும்படி எல்லாமே அம்மா தான் செய்யணும் வீட்டை. அம்மாவை வீட்டை சமைக்கிறவா? சரி, ஓகே. ரைஸுக்குள்ள என்னெல்லாம் போட்டிருக்கோம்? சிக்கன் போட்டு. சிக்கன் மட்டும் போடுவாவா அல்லது மரக்கறி, கேரட், லீட்ஸ் போடுவா. போடுறவா? சரி, ஓகே. நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்டில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லா. என்ன நல்லம் சொல்லுங்க பாப்பாம். அப்புறம் சக்தி கிடைக்கும். சரி, கடையில் சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கடையில் என்ன சாப்பாடுல வரும்? ஓகே. வீட்டை கடையில் குப்பையாம். கதி சொல்றார், கடையில் குப்பை. சரி, கடையில் என்ன நாங்கள் வீட்டை செய்கிற மாதிரி பார்த்து பார்த்து சுத்தமாக செய்வினோமோ? இல்லை. ஆனால் வீட்டை என்ன செய்வா அம்மா? ஒருக்கா லீட்ஸை கழுவிட்டு விடுவாவோ? இல்லை தானே, நிறைய தரம் லீட்ஸ் கழுவுவா. ஆனால் கடையில எல்லாம் அப்படி இல்லை. அப்போ சுத்தமான சாப்பாடு எங்களுக்கு வீட்டில் தான் இருக்கு. அதே நேரம் சத்து நிறைஞ்ச சாப்பாடுமே எங்களுக்கு வீட்டில் தான் இருக்கு. அம்மா இதில் என்ன சத்து இருக்குன்னு பார்த்து பார்த்து சமைப்பா. கடையில் அப்படியோ? இல்லை தானே, நாங்கள் கேட்குறத தர போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். அப்போ மாதத்துல ஒருக்கா கடை சாப்பாடு வேணுமெண்டா விரும்பினா சாப்பிடலாம். மற்றபடி நாங்கள் கடையில் சாப்பிடாம வீட்டில் சாப்பிடணும். சரி, எங்கே போயிருக்கிறீங்க நீங்கள் 4 பேரும்? இது கொழும்புக்கு போயிருக்கிறோம். வேறு? நீர் கொழும்புக்கு போயிருக்கு. சரி, அப்பா என்ன வாகனம் ஓடுவேன்? எல்லா வாகனமும் எல்லா வாகனம் ஓடுவார். அப்போ அப்பாவோட போயிருக்கிறீங்க கொழும்பு, நீர் கொழும்பு எல்லாம்? இல்லை. அப்போ மாசியப்பட்டி ஒரு ஆளோட. மாசியப்பட்டியில் இருக்கிற ஒரு ஆளோட போயிருக்கிறீங்க. சரி, நீர் கொழும்புல என்ன பார்த்த நீங்க? நீர் கொழும்புல ரயின் மேலே போகிறது பார்த்து. சரி, ஓகே. கொழும்புல மிருக காட்சி சாலைக்கு போயிருக்கு. மிருக காட்சி சாலைக்கு போயிருக்கிறீங்க. எனக்கு இப்போ பழமொழி சொல்றீங்களோ? சொல்லுங்க பாப்பம். அனைவருக்கும் வணக்கம். பழமொழியின் கருத்தும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், உள்ளத்தின் வெளிப்பாடு அழுத பிள்ளை பால் கிடைக்கும், முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபமும் சிந்தனையும் இடையூறாக இருக்கும், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், சந்தர்ப்பத்தை தவற விடக்கூடாது, ஆணைக்கும் அடிசருக்கு ஆணைக்கும் அடிசருக்கு, பெரியவர்களும் தவறு செய்யலாம். சரி, அப்படியே கொஞ்சம் பாடமாக்கியாச்சு, கொஞ்சம் மறந்துட்டோம். அப்படியோ? சரி, எத்தனையாம் ஆண்டு புத்தகத்துல இருக்கு? 3ஆம் ஆண்டு தமிழ் புத்தகத்துல இருக்குதுன்னு பழமொழிகளும் கருத்துக்களும் என்று சொல்லி. சரி, பிள்ளைக்கு என்ன பாடம் பிடிக்கும்? கணிதம். கணிதம் பிடிக்கும். எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க?
90. என்ன மார்க்ஸ் குறி எடுப்பீங்க? வந்து ஆங்கிலம். இங்கிலீஷுக்கு குறிய வருமே. எனக்கு பொயம் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லல. சொல்லுங்க பாப்போம். Good morning, all of you. Honey bear by Elizabeth Lang. There was a big bear who lived in a cave. His greatest love was honey. He had two pence a week, which he never could serve, so he never had any money. I bought him a money box, red and round, in which to put his money. He saved and saved till he got a pound, and they spent it all on honey. Thank you. ஓகே, சரி. ஓகே, யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? டீச்சர் பள்ளிக்கூடத்துல தந்தவ, அம்மா இங்க வீட்டை அச்சனோட சொல்லி தந்தவ. சரி, ஏன் பாடமாக்கிட்டீங்க? அது அங்க அங்க போய் சொல்லணும். எங்க போய் சொல்லணும்? அதுக்கு தான் கேட்கிறேன், எங்க போய் சொல்லணும்? சாவச்சேரி கிண்டு பிரைமரியில சொல்லியாச்சோ? சரி, ஓகே. எத்தனையாம் இடம்? 4ஆம் இடம். 4ஆம் இடம். சரி, அப்ப நாங்க அடுத்த முறை வந்து இன்னும் பெஸ்டா செய்யணும். சரியே, 1ஆம் இடம் வரணும் அப்படின்னு யோசிச்சு அடுத்த முறை வந்து நீங்க போட்டிக்கு போய்க்க தண்டணும். சரிதானே? இப்ப 4ஆம் இடம் ஓகேன்னு. ஓகே, மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்திருக்கிறோம். மதுரிஷா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறோம். மதுரிஷா, அப்பாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? அப்பாவுக்கு துவா எடுக்க கொடுப்பேன். ஓகே, வேற என்ன செய்து யோசிக்கிறேன். சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே என்ன பேர்? சரஞ்சா. என்னம்மா? சரஞ்சா. ஓகே. சஸ்மிதா. மிதுலா. சரி, ஓகே. இவ்வளோ பேர்ல உங்களுக்கு யாரை நிறைய பிடிக்கும்? சஸ்மிதா, விஞ்சரஞ்சா. ஏனவே 2 பேரும் என்ன ஸ்பெஷல்? அவை 2 பேரும் அடடா, உங்களுக்கு படிக்கிற ஆக்கள் என்ன நிறைய பிடிக்கும் போல, அப்படியோ? சரி, ஓகே. அப்ப நீங்க எத்தனையாம் பிள்ளையா வருவீங்க? 3ஆம் பிள்ளை. 3ஆம் பிள்ளை. அப்போ நீங்க சொன்ன 2 பேரும் 1 2, நீங்க 3. அப்ப அடுத்த தவணைக்கு 1ஆம் பிள்ளையா வரணும். சரியா மதுரிஷா? எனக்கு இப்ப பாட்டு பாடி காட்டுறீங்களோ? சரி, பாடு. அனைவருக்கும் வணக்கம். களிப்போடு பயணம் செய்திடுவோம், பாதையில் நாமும் போகையிலே பார்த்து கவனமாய் சென்றிடுவோம். வீதி ஒழுங்கை பேணினிடம் விபத்தில் இருந்து காத்திடுவோம். கவனம் எங்கும் சிதறாமல் பாதையின் வளப்ப நடந்திடுவோம். வெள்ளை கோட்டை கவனிப்போம், முறையாய் பாதையை கடந்திடுவோம். சிவப்பொலி கன்றால் நின்றிடுவோம், மஞ்சள் ஒளியில் சாராவோம். உவக்கும் பச்சை ஒளி கண்டால் உவகை கொண்டு புறப்படுவோம். நீண்டு கிடக்கும் பாதையிலே நடப்பதும் கடப்படும் சுகந்தானே. கூண்டு கிளி போல் கிடக்காமல் களிப்போடு பயணம் செய்திடுவோம். நன்றி. எங்க எல்லாம் மீன் சமைக்க விளக்கு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்கு? யாழ்ப்பாணத்துல. ஓகே, யாழ்ப்பாணத்துல இருக்கு. வேற? சாவச்சேரியில. சாவச்சேரியில எங்க இருக்குது? சாவகச்சேரியில இல்ல, கொடிகாமத்துல இருக்குது. என்ன? யாழ்ப்பாணத்துல இருக்குது, வேம்படி சந்தையில இருக்குது, அங்கே அடுத்த சந்தையிலையும் இருக்குது. யாழ்ப்பாணத்துல நிறைய இடத்துல இருக்குது. ஆனா கொடிகாமத்துல தான் அடுத்தது இருக்கு. அப்போ நாங்க கொடிகாம பக்கம் போனதில்லை போல, அப்படியோ? கைதடியோட அப்படியே நின்றாச்சு. சரி, பிள்ளைக்கு எந்த இடம் போய் பார்க்கணுமென்ற ஆசை? என்னம்மா? ஒரு இடமும் இல்லையோ? இது என்னடா இது, வித்தியாசமான பிள்ளையா இருக்கே. ஒரு இடம் போகவும் பிடிக்காது உங்களுக்கு? அந்த சில இடத்தை தானே நான் கேட்டேன். நான் எந்த இடம்? எந்த இடம்? கச்சாய்க்கோ? சரி மதுரிசா, கச்சாயில யார் இருக்கிற? மச்சாள். மச்சாள் நிறைய பிடிக்கும் போல, அப்படியோ?
எனக்கு கூட அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை விட தங்கச்சிக்கு தான் நிறைய பிடிக்கும். சரி, அங்கே போய் என்ன செய்வீங்க? விளையாடுவேன். விளையாடுவோம். சரி, என்ன விளையாட்டு விளையாடுவீங்க மச்சாலோட சேர்ந்து? சைக்கிள் ஓடுவோம். வேற? பந்தரி. சரி, என்ன பேர் உங்களோட மச்சாளுக்கு? கவிஷ்ணா. 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 சரி, ஓகே. கவிஷ்ணாவும் நீங்களும் தங்கச்சியுமா பந்தடிப்பீங்க, சைக்கிள் ஓடுவீங்க. வேற எத்தனை வயசு உங்களோட மச்சால்? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறா? 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டு படிக்கிறா. சரியோ. கதீஸுக்கு தெரியுமாமோ? கதீஸுக்கு தெரியாது. ஆனால் கதீஸ்குள்ள படிதானே சில தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு நான் யோசித்தேன். சரி, ஓகே. மதுரிஷா வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டு இருக்கிறா. மதுரிஷா, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? காக்கை பாட்டு. சரி, பாடுங்க பாப்போம். அனைவருக்கும் வணக்கம். காக்கை பாட்டு பாடவே, காக்கை பாட்டு பாடவே, காலை நேரம் விடிந்தது, தூக்கம் போதும் தம்பியே, சோம்பல்லேனோ எழுந்திடு, ஊக்கம் கொண்டு உழைத்திடும், உயர்ந்த வாழ்வு கிடைத்திடும், தூக்கம் மிகுந்த சோம்பலை துவண்டு போகும் வாழ்க்கையே, பூக்கள் மீது கும்பலாய் புதியதனை உண்ணவை, ஈக்கள் கூடும் அழகுவார் இன்னும் தூக்கம் வேணுடா, சாரி சாரியாகவே சலித்திடாமல் எறும்புகள் ஓரமாகச் சென்றுமே உழைத்து தின்னும் அழகுவார், தென்றல் வீசும் காலையில் சீக்கிரம் நீ எழுந்திடு, ஒன்றன் பாடம் படித்திடு, உயர்ந்த அறிவை பெற்றிடு, வளர்ந்த பின்னர் நீமே வாலிபத்தை அடைந்ததும் தளர்ந்திடாமல் உழைத்திடு, தக்க வாழ்வு கிடைத்திடு. நன்றி. ஓகே, சரி. நாங்களே ஆற மாதிரி உழைக்கணும். எறும்பு மாதிரி உழைக்கணும். என்ன என்ன எறும்பு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பாப்பா. வரிசையா செல்லும். ஓகே. வேற? உணவு ஒற்றுமையா இருக்கும். வேற? சுறுசுறுப்பு இருக்கு. என்னமா? சுறுசுறுப்பா இருக்கும். சுறுசுறுப்பா இருக்கும். வேற? இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது எறும்புல. என்ன சொல்லுங்க பாப்பா. உணவு சேமிச்சு. தனக்கு தேவையான உணவை வந்து என்ன செய்யும்? சேமிச்சு வைக்கும். எப்ப சேமிச்சு வைக்கும் சொல்லுங்க பாப்பா. மழை காலத்துல. மழை காலத்துல வந்து எறும்பு வெளியில போனா என்ன நடக்கும்? மழை வெள்ளத்துல அடிச்சு கொண்டு போயிடும் ஒரே அடி. அதுக்காக மழை காலத்துல வந்து எறும்பு என்ன செய்யும்? தன் புற்றில இருந்து வராது. அதுக்காக தனக்கு அந்த மழைக்காலம் அவ்வளவு நாளுமே உணவை வந்து சேமிச்சு வைக்கும். நாங்களும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நாங்களும் சேமிக்கணும். சரி, யாரும் காசு தந்தா நீங்க என்ன செய்வீங்க? அப்படி இல்லை தானே. இப்போ ஒரு கதைக்கு உங்களுக்கு பர்த்டேக்கு காசு தருவினம், யாரும் கைவிசேஷம் தருவினம். கைவிசேஷம் என்னத்துக்கு தாரது? புத்தாண்டு. புத்தாண்டுக்கு கை விசேஷம் எல்லாம் தெரிவிக்கணும். உங்களுக்கு யார் கை விசேஷம் தந்தது இந்த புத்தாண்டுக்கு? யார் தந்தது? ஒருத்தருட்டே வாங்கல போல நாங்கள் கை விசேஷமா. சரி, நாங்கள் அடுத்த முறை கட்டாயம் கை விசேஷம் வாங்கணும். வாங்கி என்ன செய்யணும்? தரவே இல்லை. நீங்க கேட்கல அப்பாவையும் அம்மாவையும். கேட்டிருந்தா கட்டாயம் தந்திருப்பேன். அடுத்த வருஷம் கேளுங்க தெரிவினமா. உண்டியலுக்குள்ள போடணும். உண்டியல் வச்சு உண்டியலுக்குள்ள நாங்கள் நிறைய காசு சேர்க்கணும். என்ன மிதிரிக்கா? சரியே. மலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். மதுரிஷா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறா. இன்னைக்கு வந்து 3 குட்டீஸும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கிற 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.